பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாக் எடுத்திருக்கோம். ஒரு சின்ன பாக்ஸ், ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கோம். ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் மீன்லாம் நம்மள்ட்ட கொஞ்சோண்டு இருக்குது. அங்கே டைகர் இருக்குது, ஃபீமேல் பீட்டா இருக்குது, கொஞ்சம் கப்பி இருக்குது, கொஞ்சோண்டு கப்பி தான் இருக்குது, கொஞ்சம் கொய்யெல்லாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் இடம் மட்டும் இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் மீன் மட்டும் போட்டிருக்கோம். என்னென்ன மீன்லாம் போட்டிருக்கோன்னு பார்ப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி 4ஆம் மாதம் 2024. ஸோ ஒன்று ஒன்றா பார்ப்போம். பார்த்திங்கன்னா கப்பி போட்டிருக்கோம். ஸோ கப்பியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 கப்பி போட்டிருக்கோம் எல்லாமே. ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் ரேட்டு கூட. போன வாட்டிக்கும் முந்தின வாட்டி வந்ததை விட இந்த வாட்டி கொஞ்சம் ரேட்டு கூட. 80 கப்பி. குட்டியெல்லாம் பாருங்கள், தெரியுது பாருங்கள். ஏதோ ஒரு மீன் குட்டி போட்டுச்சு. ஒரு மீன் போட்டுச்சா இல்லை எத்தனை மீன் போட்டுச்சுன்னு தெரில. குட்டியெல்லாம் தெரியுதுங்க. நல்லா மேல்லாம் செம்ம கலராக இருக்குது. சூப்பராக இருக்கா? பரமது அப்படி இந்த தண்ணியில் வச்சுரு. ஸோ மொத்தம் 80 கப்பி வாங்கியிருக்கோம். வீடியோ டக்குன்னு பார்க்குறீங்கன்னா மீன் வாங்கினா டக்குன்னு வந்து வாங்கிருங்க. அப்புறம் காலி ஆனதுக்கப்புறம் ப்ரோ காலி ஆயிடுச்சு ப்ரோன்னு சொல்லாதீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒரு 20 ஏஞ்சல் வாங்கியிருக்கோம். 20 ஏஞ்சல். அதில் ஒன்று மட்டும் ஒயிட் கலரு, மித்தது ஒன்றும் இல்லை, சாரி, ஒரு 4 கிட்ட ஒயிட் கலரு, மித்ததெல்லாம் வந்து பிளாக் கலரு. தெரியுதா? சூப்பர். இந்தா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாக்கெட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஜீப்ரா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜீப்ரா இருக்குது. நல்ல சைஸு, ப்ரீடிங் சைஸ்ன்னு சொன்னாங்க, அதனால தான் வாங்கினேன். கிட்டத்தட்ட ப்ரீடிங் சைஸ் தான். நம்ம எப்போயுமே எடுக்கிறது வந்து இதை விட சின்னமாக இருக்கும். இந்த வாட்டி கொஞ்சம் பெருசாக இருக்குது. எல்லோ கலரா, பால் பச்சை கலர்லாம் இருக்குது. க்ரீன் கலர் அதிகமாக இருக்குது, பால் பச்சை கலர் கம்மியாக இருக்குது. ஒரு 5 6 பால் பச்சை கலர் தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் ப்ரீடிங் சைஸு கிட்டத்தட்ட. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா கப்பி தான் இருக்குது. இந்த வாட்டி கப்பி கொஞ்சம் செம்ம குவாலிட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன். சின்னமாக இருந்தாலும் நச்சுன்னு இருக்குது கலர்லாம். ஸோ அதில் பாதி இதில் பாதி இருக்குது. எல்லாமே இந்த குட்டி போடுற மாதிரி இருக்குது, பார்த்தா தெரியும். எல்லாமே இல்லை, சில இது மட்டும் வயிற்றில் வந்து லோடாகவே இருக்குது. நிறைய பேர் லோடாகவே கேட்பிய குட்டி போடுற மாதிரியே இருக்குது. சின்னமாக இருந்தாவே குட்டி போடுற மாதிரி இருக்குது. ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ரேட்டு கொஞ்சம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ரேட்டை வந்து எல்லா மீனோட ரேட்டையும் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் போட்டு வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கௌராமி. இது வந்து நார்மல் கௌராமி. நார்மல் கௌராமியில் 50 சொல்லியிருந்தோம். ஆனால் என்ன ஒரே கதையாக இருக்குது. தெரியல, கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. பார்ப்போம். இதில் கொஞ்சம் இருக்குது. 50 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் கம்மியாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் ஒன்று வந்து மிஸ் ஆகுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன வாட்டி வந்து போலர் பேரட் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அது வந்து வரலை. ஆனால் இந்த வாட்டியும் அது வரலை. ஸோ அவ்வளோதான் இப்போதைக்கு வந்திருக்கிறது. கொஞ்சம் ஸ்டாக் தான் எடுத்துருக்கு. ஏதாவது மீன் இன்னும் டக்குன்னு வந்துருங்க. இதே ஓட்டை இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துடுங்க, டக்குன்னு வந்துடுங்க. நிறைய பேர் வந்து இந்த கௌராமி வந்து கேட்பாங்க. ஸோ பிகினர் ஃபிஷ் இது. ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அடிவாங்காது. ரொம்ப நாள் இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு நம்மளே இன்றைக்கி தான் எடுத்துருக்கோம் கௌராமி. ஓகே, வீடியோ அவ்வளோதான். பக்கத்தில் இருந்தீங்கன்னா டக்குன்னு வந்துருங்க.